ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த செட்டப்போடு நம்ம முடிச்சிருப்போம் வீடியோவை. அதுக்கப்புறம் அதே நாள் நாங்கள் வந்து பணக்குடிக்கு ஒரு ஃபால்ஸ் பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஃபால்ஸுக்கு பற்றி தான். நம்ம ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து பணக்குடி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த போகிற வழியில் வந்து நாங்கள் நாகர்கோவில் வழியாக ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி நாகர்கோவில் வழியாக பணக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். போகும்போது 5 கிராமங்கிற ஊருக்கு அடுத்ததாக இந்த ஒரு இடத்த பார்த்தோம். பார்த்துக்கிடுங்க, பாருங்கள். இங்கே வந்து ஒரு தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள், ரன்னிங் வாட்டர் இது. ஆக்சுவலி அங்கேருந்து ஒரு கால்வாய் வழியாக தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு மாற்றி விட்டுட்ருக்காங்க, போய்கிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அப்பரில் இருக்கோம். அப்பர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காரு பைக்கெலாம் போய்கிட்டு இருக்கா. ஸோ கீழே வந்து நமக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மேலே வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மேலே வர்றது வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி 2-3 இடம் இருக்குது. மயிலாடிங்கிற ஊரில் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதையும் வந்து காமராஜர் தான் கட்டி கொடுத்தாரு. கீழே அதுக்கும் கல்வெட்டு இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு மேலேயே அப்பர்லேயே ட்ராவல் ஆகிற ஒரு தண்ணி. இதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் வேறு இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, போகிற இடம் ஃபுல்லாக அதே இது வந்து மாற்றி மாற்றி விழுந்து வருது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு பக்கம் நல்ல ஹில்ஸ் ஏரியா, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், ரெட் கலர், பிங்க் கலர். நாகர்கோயிலே ஒரு அழகு கொட்டி கிடக்கிற இடம் தான். எங்கே பார்த்தாலும் தண்ணி. குற்றாலத்தில் இப்போ அனுபவிக்க வேண்டிய அந்த கிளைமேட் வந்து இப்போ நாகர்கோயிலில் இருக்குது. கைஸ், டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்கிறோம். பணக்குடி போகிறதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் டீ சாப்பிட வேண்டாம், நேராக போய்கிட்டு காவல் கிணறு பக்கத்தில் நிறுத்தியிருக்கிறோம். டீயும் இளநியும் குடிச்சிக்கலாம், இதோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4வேல ஏறின உடனே நாங்கள் உரங்கட்டி நிற்கிறோம். இங்கேருந்து பணக்குடி வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ லோக்கலில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெடியாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பணக்குடியில் அந்த லோக்கல் ஃபால்ஸ் ஒன்று போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸ் போகிற வழியை பார்க்கலாம் வாங்க. இப்போ பணக்குடிக்குள்ளே வந்திருக்கோம். நாங்கள் டீ குடித்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே பணக்குடி. ஸோ பணக்குடிக்குள்ளேருந்து வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு அண்ணனை கேட்டிருக்கோம், லோக்கல் பீப்புள் ஒருத்தரை. அவர் மூலமாக தான் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். ஸோ ஏன்னா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது இந்த ஃபால்ஸு. ஸோ எங்கேயுமே வந்து தனியாக போக முடியாது. ஃபால்ஸுக்கு ரூட்டு கேட்டுட்டோம். ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் போல் இருக்குது. ஸோ இங்கே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டோம்னா மேலே போய் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மணி 12 மணி ஆகுது. ஸோ அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் ட்ரெக்கிங்லாம் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதோடு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவோம். எப்படி இருக்குன்னு தெரியல, இவங்க சொல்கிறத பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் வேறு லெவலில் இதாக இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் ட்ரெக்கிங்லாம் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம்.
விட்டு வேற லெவலில் பண்ணியிருக்கலாம். சே, இவ்வளோ நேச்சரான இடம் நம்ம பார்த்ததே கிடையாது. பணக்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இது இருக்குதாங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்களேன், செம்மையாக இருக்குது அந்த மவுண்டன் வியூவே. இதுக்கப்புறம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். எங்களை வழிகாட்டி ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. வா, ஃபுல்லாக விண்மில் தான் பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி முழுக்க முழுக்க விண்மில். செம்மையா இருக்கு. வா, வாட் அ பியூட்டி. செம்ம செம்ம செம்ம. ரெண்டு கரையிலையும் வந்து தண்ணி போகிறதுக்கு வாய்க்கால் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதில் ரோடெலாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ரோடு பிரச்சனையே கிடையாதுங்க. பெரிய பெரிய ராக், இதுக்கெல்லாம் பேர் வைக்கலாம் இந்த ராக்குக்கெலாம். ஏன்னா பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் சின்ன சின்ன ராக்குக்கு கூட பேர் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு எம் ராக் மாதிரி இருக்குது. ஒரு எம் சைன் போட்ட மாதிரி. இதிலலாம் அமெரிக்காவில் அவங்க பழைய அதிபர்களுடைய படம் செதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம நாட்டில் எப்படி? போலாமா? சாப்பாடுலாம் ஆக்குறது நான் ஆலமரம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்கிடுவாங்க. அதாவது இதெல்லாம் காடாக தான் இருக்குது. இப்போ தான் சுத்தம் பண்ணி போட்டுருக்காங்க. இங்கே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை. மழை ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மழை இல்லைன்னொன்னா தண்ணி இல்லை. ஸோ இதை தாண்டி தண்ணி விழும் போல் இருக்குது, அணையை தாண்டி. ஸோ ஆனால் இப்போ தண்ணி இல்லை. கொஞ்சம் மேலே போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. வாங்க போவோம். கொஞ்சம் ட்ரெக்கிங்கா, ஸ்மால் ட்ரெக்கிங்கா. ஓ ஜாபலை. ஓ ஸ்கை. ஓ, இங்கே ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்கு. அங்கே போவோம். ஸோ கைஸ், ஒத்தையடி பாதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்மால் ட்ரெக்கிங் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சந்துக்குள்ளே தான் போகணுமா? இவ்வளோ குட்டியாக இருக்குது. எப்படி போகணும்னு தெரில. அங்கே இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. வாவ், கொஞ்சம் வாட்டர் கிராசிங்லாம் இருக்கு. வாட்டர் கிராசிங் வேறு போகணுமா? ஸோ நம்மளும் போவோம். இங்கே ரொம்ப அலரோமற்ற காடு மாதிரிலாம் இருக்குது. வழியை முடிச்சுட்டு ஆகிட்டா கஷ்டம்தான். நான் சீக்கிரம் போவோம். உங்க கூடயே போவோம். லாக் பண்ணிவிட்டு நான் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவ்வளோ தண்ணியா? ஷூ போச்சு, ஷூ எல்லாம் போச்சு. அங்கே போய் காய வச்சுக்கிட வேண்டியதான். ஸோ என்ன எவ்வளோ தூரம் தெரில. ஒருத்தர் லோக்கலில் உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வா, ஃபுல்லாக கருங்கல் பாறைகள் தான் பாருங்க. அந்த பூச்சி சத்தம்லாம் கேட்குதா? எங்கே இருக்குன்னு தெரில. வீரப்பன் காடு மாதிரி இருக்கு. ஓ, தடுப்பு நம்ம எல்லாம் தண்ணி கட்டி வச்சுருக்காங்க. மழைலாம் பெய்யுது. என்னன்னு தண்ணி இல்லாமல் போச்சுன்னு தெரில. கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது. பட் ஆனால் இங்கே பியூரான ஒயிட் கிளியர் வாட்டர் வருது. ஒரு ஷூ வேறு போட்டு வரேன். எங்கேயாவது வலிக்கி விட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. மறுபடியும் ஷூக்கில் வேறு லெவல் தண்ணி வருது. எல்லாம் இங்கே சாராயம் குடிக்கிறதுக்கும் அதுக்கும் தான் வராங்க. இந்த மாதிரி ஆளுகளை வந்து கண்ட உடனே சுட்டு கொல்லணும். இன்னும் மேலே போகணுமா? ஓ முடியல கைஸ். ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நான் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னே தெரில. தண்ணி நிறையா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் முடியல. பார்த்தீங்களா, வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நிழலான இடத்துல நடக்க முடியல. கொஞ்சம் போய்கிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. நம்மளும் பின்னாடியே போகணும். வேறு லேட்டானா நம்மளால் வழி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது ஆறு போகிற அந்த தடத்துலேயே தான் போகிறாரு. இப்போ தான் ஷூலேருந்து தண்ணிலாம் வடிஞ்சுது. அதுக்குள்ளே மறுபடியும் தண்ணி. என்ன செய்யன்னு தெரில. வேறு எதுவும் வழி இருக்கா? ஓ அந்த வழியாக போயிருக்கலாமோ? எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ராஜ்குமார், ஓ அவங்க ஷூவும் நனைஞ்சிருக்கு. ஸோ அதோட தடத்தை பிடிச்சி தான் போய்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. அங்கே முன்னாடி ஒருத்தன் சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். அவன் பாடு தான் திண்டாட்டம். நான் ஒரு 1.5 கிலோ ஹெல்மெட்டும் ஒரு 1/2 கிலோ கோபுரம் தான் சேர்த்து வச்சுட்டு வரேன். வரும்போது நான் அந்த கவரில் நான் எடுத்துக்கிறேன். என்ன ராஜ்குமார், என்ன ஐடியா? வரும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் கவர் மட்டும் தானே இருக்கும். தொலைஞ்சு போயிட்டோமா? பாருங்க. ஐயோ குரல் வரலையா? திருப்பி அவன் ஷூ நனைஞ்சு போயிருக்கும் பாரு, அதை பாரு. அங்கே தொலைஞ்சு போயிட்டோம். லேசாக டர்ருங்குதே. டவர்லாம் கிடைக்காது வாப்பா இப்போ கால் பண்ணுறதுக்கு. ஐயோ இதில் வேறு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது கரடி வரும்லாம் பயமுறுத்தினாரே. நம்ம சிங்கம் இருந்தாலும் அது கரடியாச்சே. அது எப்படி போவோம்? இவ்வளோ நேரம் தண்ணி அடையாளம் வச்சு வந்தோம். இப்போ தண்ணியும் இல்லை, வெறும் பாறைகள் தான் இருக்குது. இதில் இந்த பக்கமும் பாறை போகுது, அந்த பக்கமும் பாறை போகுது. எதுன்னு தெரியல. தலைவர் டயர்டாகி உட்காந்துட்டாரு. ஃபோனுக்கு போகிற ட்ரை பண்ணுறாரு. இந்த அடர்ந்த காட்டில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் டவர் கிடைக்குமாக்கும். இப்படி இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம டிஸ்கவரி பர்க்லஸ் என்ன பண்ணுவார்னு பாரு, யோசிப்பாருங்க. அதை வச்சா தப்பிச்சு போகலாம். எப்பா குரல் கேட்டுருச்சுப்பா, குரல் கேட்டுருச்சு. பிடிச்சி இழுக்குது. இல்லை, குரல் இந்த பக்கம் தானே கேட்டுச்சு. அதை வச்சு போய்கிட்டு இருக்கேன். குரல் கேட்ட திசை நோக்கி வாரேன் கண்ணா, என்னை காப்பாத்து கண்ணா. கடைசியில் காணாம ஆக்கிட்டியப்பா, எங்களை கண்டென்ட் கொடுத்துட்டிய. குரல் கேட்கல, நாங்கள் குரல் கொடுத்தது. என்னண்ணே கரெக்டாக ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கே தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இதில் குளிச்சுட்டு கொஞ்சம் நல்ல ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாம் பசங்களாம் இறங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் இறங்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி ஒயிட்டு தான், கை காலெலாம் இப்போ கிளியர் ஆகி போச்சு. ஆமாம், போதும். இந்த தண்ணியே வேறு லெவலில் இருக்குது. அந்த அண்ணன் தான் நமக்கு இவ்வளோக்குள்ளே அட்வென்ச்சரஸாக இந்த காட்டுக்குள்ளே மேலே கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன தடாகத்தை காட்டியிருக்காப்புல. இது தண்ணி வராத டைமும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இந்த பக்கம் வந்து போய் அடித்து பரண்டி வருமா. இந்த இடத்துல குளிக்க நிற்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு சைடில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. இருந்தாலும் இந்த தண்ணி நமக்கு போதும். இதை வச்சே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு
ஓகே கைஸ், குளிச்சாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி அந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணியிலே நல்லா குளிச்சாச்சு. குளித்து நல்லா சாப்பிடவும் செஞ்சாச்சு, பார்த்துருப்பீங்க அதை. ஸோ சாப்பிட்டு முடித்து இங்கேருந்து கொஞ்சம் கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து கீழே இதே ட்ரெக்கிங்கில் இறங்கணும். எங்கள் பைக்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே நேராக நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஃபைனலாக கைஸ் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து இந்த ஃபால்ஸ்லேருந்து இந்த மேலே மவுண்டன்லேருந்து கிளம்பி இறங்கி வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து பைக்கை ரெடி பண்ணி வந்து போகிறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து எங்கள் வீடு வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரும். ஸோ ஒரு 2-3 ஹவர்ஸில் போயிடலான்னு நினைக்கிறோம். ஸோ கைஸ், இப்போது டீ குடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்தியிருக்கிறேன். தெசையன்மலை அப்படிங்கிற ஒரு ஊரில். இதுக்கப்புறம் லாகை கண்டினியூ பண்ணணுன்னு எனக்கு விரும்பலை. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை இப்போ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த கன்னியாகுமரி ரைடில் வந்து இது 2 வேறு எபிசோடாக நான் மாற்றி போட்டிருப்பேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் வந்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கைஸ், எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லாக்டவுன் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ ஆகிடுச்சு. எல்லா இடத்துக்குமே போகலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போகலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு எங்கெங்கே போயிட்டுருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஒவ்வொரு லிஸ்ட் அவுட்டாக எடுத்து அதுக்கு போகிற ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். அப்புறமா ஒரு லாங் ரைடு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக வரும். ஹோப் யூ கைஸ். பாய்.